இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஆதித்யாவோட ஆபரேஷனுக்கு மித்ராவும் சேர்ந்துதான் நமக்கு ஹெல்ப் பண்றாங்க. அவங்களுக்கு என்னால துரோகம் பண்ண முடியாது. இவ யாரடி? இவ கிறுக்கச்சே இருப்பா போல இருக்கு. அந்த மித்ரா உனக்கு செய்யறதுக்கு பேரு தாண்டி துரோகம். ஆமா பாரதி, இந்த மித்ரா பண்றதெல்லாம் பார்த்தா நம்புற மாதிரியே இல்ல. உண்மையை சொன்னா அவ செய்யறதெல்லாம் பார்த்தா சரியா ஒண்ணு தோணல. எனக்கு ஏதோ உள்ளுக்குள்ள உறுத்திக்கிட்டேதான் இருக்கு. எனக்கெல்லாம் வந்த நாள்ல இருந்து அந்த சந்தேகம் இருந்துகிட்டு தாண்டி இருக்கு. அத்தை, அத விடுங்க அத்தை. பாரதி, இங்க பாரு. ஆதிக்கு உண்மை தெரிஞ்சா அவன் உயிருக்கே ஆபத்துன்னு எங்களுக்கு புரியுது. ஆனா கடவுள் எல்லாத்துக்கும் 2 கதவு வச்சிருப்பான். இன்னொரு கதவு என்னன்னு கண்டுபிடி பாரதி. ஆமா, இவ கண்டுபிடிக்கிறதுக்குள்ள அவன் அந்த மித்ரா கல்யாணம் பண்ணி புள்ளையே பெத்துருவான். அத்தை, நீங்க முதல்ல போய் தூங்குங்க. பாரதி, ஏதாச்சும் வழி இருக்கும், கொஞ்சம் யோசிச்சு பாரு. என்னத்தம்மா யோசிக்க சொல்றீங்க? என்னால அவர்கிட்ட உண்மையை சொல்லி சேர்ந்து வாழவும் முடியாது, அவரை விட்டு கொடுக்கவும் முடியாது. இத நினைச்சு நினைச்சு நரக வேதனையா இருக்குமா. பேசாம செத்துடலாம் நினைச்சா கூட என் கண்ணு முன்னாடி 2 குழந்தைங்களும் வந்து நிக்குது. என்ன பாரதி பேசிட்டு இருக்க? ஏமா அழுற? அது ஒண்ணும் இல்லடா, உன் அப்பா காணும்ல, அத நினைச்சு அம்மா அழுதுட்டு இருக்காங்க. அப்பாவை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு போலீஸ் கிட்ட சொன்னேன். ஆனா அந்த போலீஸ் அங்குள்ள வந்து அப்பாவை கண்டுபிடிச்சு தராம போயிட்டாரு. ஏன் பேட்டி, போலீஸால கூட கண்டுபிடிக்க முடியலனா வேற யார்கிட்ட சொன்னாதான் அப்பாவை கண்டுபிடிச்சு கொடுப்பாங்க? போலீஸால கண்டுபிடிக்க முடியலன்னா அந்த கடவுள் தாண்டா கண்டுபிடிச்சு கொடுக்கணும். நிஜமாவா? ஆமாண்டா. இதுக்கப்புறம் அந்த கடவுளால மட்டும்தான் உங்க அப்பாவையும் அம்மாவையும் ஒண்ணு சேர்க்க முடியும். சரி, டைம் ஆயிடுச்சுல, தூங்கலாம். போய் பேக வச்சுட்டு வாங்க, போங்க. அத்தை, அத்தை, என்ன லட்சுமி, ரொம்ப நேரமா தூங்கிட்டோமோ? இல்ல அத்தை. பாரதி, பாரதி, பாரதி. எங்க பாரதி? ஆதித்யாவை காணும். நமக்கு முன்னாடியே எழுந்துட்டான் அவன். தெரியலம்மா, வெளியில எங்கேயாவது விளையாடிட்டு இருப்பானோ. தமிழ், தமிழ், எந்திரிமா. தம்பி எங்கம்மா? தெரியலையேடி, போய் அவன் வெளியே இருக்கானான்னு போய் பார்த்துட்டு வா. அத்தை, வெளியில எல்லா இடத்துலயும் தேடி சத்த காணும். நீங்க பாத்தீங்களா? இல்லம்மா, புள்ளைய எங்கேயுமே காணோம். வாங்க அத்தை. அதெல்லாம் எங்கேயும் போயிருக்க மாட்டான். இங்கதாம்மா எங்கயாவது இருப்பான். ஆதித்யா, பாரதி, வெளியில தேடி பார்த்துட்டோம், ஆதித்யா இல்ல. எங்க போனான்னு தெரியலையே. பாரதி, வாங்க, பக்கத்துல தான் எங்கேயாவது விளையாட போயிருப்பான். போய் தேடி பார்க்கலாம். இருங்க ஆதி, நானும் வரேன். ஓகே மனோ சார், நீயும் அபியும் அந்த தெருவில் போய் தேடி பாருங்க. சரி சார், வாங்க போலாம். உனக்கெல்லாம் இறக்கமே இல்லையா? உனக்கு உடம்பு மட்டும்தான் கல்லா இருக்கா, இல்ல உள்ளுக்குள்ளேயும் கல்லா இருக்கா? இன்னும் நீ எங்களை என்னெல்லாம் கஷ்டப்பட வைக்கணும்னு நினைச்சிட்டு இருக்க? உயிரை மட்டும் வச்சுட்டு எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து எடுத்துக்கலாம் நினைக்கிறியா? சொல்லு. இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? தாலியை குடுக்கற மாதிரி கொடுத்துட்டு என் புருஷனை பிரிச்சு வச்சுட்ட, அப்புறம் புள்ளையை குடுக்கற மாதிரி கொடுத்துட்டு
அதையும் என்கிட்ட இருந்து பிரிச்சு வச்சு வேடிக்கை பாக்குற. இப்படி நீ கொடுத்து கொடுத்து எடுத்துக்கிறதுக்கு பதிலா கொடுக்காமலே இருக்க வேண்டியதானே. विद्महे कामेश्वर्यै धीमहि तन्नो अग्निः प्रचोदयात् ओम कात्यायनाय विद्महे कन्याकुमारी च धीमहि. ஒரு மனுஷனால இவ்வளவுதான் தாங்க முடியும்னு ஒரு கணக்கு இருக்கு. இன்னும் எனக்கு எவ்வளவு வேதனைகளை தான் தரப்போற. இனிமே நீ எனக்கு எதுவும் பண்ண வேணாம். சந்தோஷத்தை கொடுக்கவே வேணாம். எனக்கு எதுவுமே வேணாம். ஆனா என் குழந்தைங்களை எதுக்கு கஷ்டப்படுத்துற? ஒன்னும் கவலைப்படாதீங்க. இந்த அம்பாளை நம்பி வந்திருக்கீங்க. கண்டிப்பா உங்களுக்கு புத்திர பாக்கியம் இருக்கு. இந்த அம்பாளுக்கு அப்படி ஒரு சக்தி இருக்கு. என் குழந்தை எந்த சூழ்நிலையில பிறந்தான்னு உனக்கே தெரியும். குழந்தையில இருந்தே பெருசா சந்தோஷத்தெல்லாம் பார்த்ததே இல்ல அவன். அவனை ஏன் இன்னும் கஷ்டப்படுத்தி பார்க்கணும்னு நினைக்கிற? புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் சேர்ந்து போய் புள்ள பெத்த அம்மாக்களை பார்த்து மடிப்பிச்சை கேட்டு வாங்கிட்டு வாங்கோ. சரிங்க சாமி. அம்மா தாயே அதிபராசக்தி நீதாம்மா துணையா இருக்கணும். போயிட்டு வா. வாமா போயிட்டு வாமா போயிட்டு வாங்க. கடைசியா ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன். என் குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, உன் கண்ணுக்கு முன்னாடியே நான் உயிரை விட்டுருவேன் பாத்துக்க. என் குழந்தை கிடைக்கிற வரைக்கும் நான் இந்த சந்நிதியை விட்டு போக மாட்டேன். அக்கா மனோ, பாரதி, குழந்தை தேடுறதை விட்டுட்டு இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறதுல எந்த யூஸுமே இல்ல. அவங்க நிலைமையில இருந்து யோசிச்சு பாரு மித்ரா. மித்ரா, நீ ஏதோ அசிஸ்டன்ட் கமிஷனர் கிட்ட பேசுறேன்னு சொன்னீங்க, பேசிட்டியா? பேசிட்டா ஆதி. அவங்க அன்அபிஷியலா டிபார்ட்மெண்ட்ல சொல்லி தேடுறேன்னு சொல்லிருக்காங்க. சார், எங்களுக்கு கல்யாணமாகி 10 வருஷமா குழந்தையே இல்லை சார். அதனால தொட்டில் பூஜை பண்ணி வேண்டிக்கிறோம். குழந்தை பெத்தவங்க கிட்ட மடிப்பிச்சை வாங்கினா பூஜை முடிஞ்சிரும். உங்க பொண்டாட்டி கையால ஏதாவது கொடுக்க சொல்லுங்க சார்.